Hi dear students. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு காலையில் நம்ம டே 6 வீடியோ பேப்பர் வேரியேஷன் பற்றி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு கைலாஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினில் COMCE அப்படின்னு கேப்ஸில் வரும். பட் நான் வந்து COMPCE அப்படின்னு ஸ்மாலில் எழுதியிருக்கேன். இதுக்கு 3 மார்க் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி 3 மார்க் போடுவாங்க? நீங்கள் எழுதினதே தப்பு. ஏன்னா கம்ப்யூட்டர் அவுட்புட் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்மாலில் எழுதிருக்கீங்க, இடையில PVR சேர்த்துருக்கீங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. வேணும்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வேணும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோஹித் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மேக்ஸில் 1 மார்க்கில் 8 மார்க் வரும், 5 மார்க்கு ஒரு 12 மார்க் வரும். ஸோ டோட்டலாக 20 மார்க் வரும். எல்லா கொஸ்டினுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாஸ் ஆகணும்னா சொல்லுங்கள் சார் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 20 மார்க் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கடுத்து மித்த கொஸ்டின்ஸில் அந்த ப்ரூவ் தட் சம்மில் வந்து நீங்கள் வந்து எழுதி ஹென்ஸ் போர்டு எழுதியிருப்பீங்க, சம் ஃபார்முலாஸ் ரைட்டாக எழுதியிருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாஸ் மார்க் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வர்சன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 3 டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 2 மார்க்ஸ் சம்மில் B² - 4AC = 0 நான் கரெக்டாக எழுதியிருக்கேன். பட் KC = 1 or 4க்கு வந்து 5 மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் போடுவாங்க. ஏன்னா ஆன்சர் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க, அதனால 1 மார்க் தான் கிடைக்கும். அடுத்த டவுட்டு 2 மார்க் கம்பல்சரியில் ஸ்டெப்பு ராங்காக எழுதியிருக்கேன், ஆனால் ஆன்சர் கரெக்டு, எவ்வளோ மார்க் வரும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா அந்த ஆன்சருக்கு மட்டும் 1 மார்க் போடுவாங்க. அடுத்த 3வது டவுட்டு லீனியர் அப்ராக்சிமேஷன் சம்மில் 3 மார்க்கில் வந்து ஸ்டெப் ஃபார்முலா எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் ஆன்சர் மட்டும் தப்பாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சருக்கு மட்டும் உங்களுக்கு 1 மார்க் போகும், மற்றபடி உங்களுக்கு வந்து 2 மார்க்கு ஷுவராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அஜய்குமார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மார்க்கில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ் லேபிள் எக்ஸ்னா இட்ஸ் ஸ்பெசிஃபைஸ் ரெவர் டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் லேபிள்னா இட்ஸ் ஸ்பெசிஃபைஸ் ரெவர் டு ஒய் ஆக்சிஸ் அப்படி எழுதியிருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் தேவையில்லை, சும்மா லைட்டாக அந்த கமெண்ட் பண்ணி நீங்கள் எழுதாவே போதுமானது. இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா தப்பு கிடையாது. அதனால எல்லாமே கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 12th எக்கனாமிக்ஸ் சம்மில் வேறு ஃபார்முலா வச்சு நான் சம் போட்டிருக்கேன், ஆனால் ஆன்சர் தப்பு, ஸ்டெப்ஸுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் டேபிள் போட்டு ஃபார்முலா ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கேன், 5 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேறு ஃபார்முலா வச்சு போட்டிருக்கீங்க, ஆன்சரும் தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி வந்து நம்ம மார்க் எதிர்பார்க்க முடியும்? ஸோ அதனால் அதுக்கு வந்து மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்டெப்ஸ்லாம் ரைட்டாக எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு மட்டும் அந்த கீ ஆன்சரில் என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சித்திக் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. மேக்ஸில் 1 - cos m⁻θ / 1 - cos n⁻ LH ரூல் அப்ளை பண்ணேன், டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு m மற்றும் n வந்து போட மறந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் கரெக்டாக போட்டுட்டேன், ஆன்சர் கீழே இருக்கிற ஸ்டெப் எல்லாமே எழுதியிருக்கேன், எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் தான் விட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க, மற்ற எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக ஆன்சரும் போட்டிருக்கீங்க. அதனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுவராஜ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் கன்னிசாரோ மெக்கானிசமில் ஸ்டெப் 1ல் ரிசல்ட் நான் மாடிஃபைட் பண்ணி எழுதியிருக்கேன். பட் அதை வந்து சில பேர் ராங்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் அது லிட்டில் மிஸ்டேக்னா எனக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுப்பாங்களா? பேலன்ஸ் எல்லாமே நான் ரைட்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எழுதின ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்ஷன் பண்ணிலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, தப்பாக இருந்தால் கண்டிப்பாக தப்பு தான் போடுவாங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதனால 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 4 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2வது என்ன டவுட்னா ஃபிசிக்ஸில் கம்பல்சரி கொஸ்டினில் கிவன் டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், மார்க் என்ன தருவாங்க ஃபார் போத் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் தான் ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ சப்போஸ் அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2க்குமே வந்து ஒரு மார்க் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பரணி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் பேப்பர் பாஸ் மார்க் போடுறாங்களா சார்? ஸோ இதுக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு பாஸ் தான் மேக்ஸிமம் போடுறாங்க. பட் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கணும், ஏதாவது எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரசாந்த் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. 12th ரிசல்ட் வந்து முன்னாடியே வெளியாக வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியேன்னு நியூஸில் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்.
ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளுக்கு பேப்பர் ரிலேஷனே முடியுது. ஸோ அதுக்கப்புறம் 10 டேஸ்க்குள்ள ரிசல்ட் போட்டுருவாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. அதனால மேக்ஸிமம் வந்து ஆல்ரெடி சொன்ன டேட்டு மே 8 தான் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மே 4க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா மே 1, 2 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் சான்ஸ் பார்த்தீங்கன்னா மே 8 தான் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஒன் வேர்டு மட்டும் தான் தப்பாக எழுதியிருக்கேன், எனக்கு வந்து சென்டம் கிடைக்குமா, மித்த எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சென்டம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் ஃபுல்லாக திரும்பி 3 டைம்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 ஒன் வேர்டு தப்பு அப்படிங்கிறதுனால ஒன் வேர்டு தப்புனா ஒன்றுமே செய்ய முடியாது, கண்டிப்பாக வந்து மார்க் போட மாட்டாங்க. ஸோ உங்கள் மார்க் பார்த்தீங்கன்னா 88 தான். எனிவே உங்களுக்கு வந்து என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம், 88 மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி குட் மார்க் தான் மேக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமலேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய டவுட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மார்க் சம்மில் 5.5லேருந்து ஒரு சம் கேட்டாங்க, அதில் வந்து நான் எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்னு போடாமல் நான் 3 சென்டிமீட்டர்னு போட்டேன், அப்போ இதுக்கு வந்து மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை மார்க் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீட்டர் சென்டிமீட்டர் இதெல்லாம் போடலைன்னா உங்களுக்கு வந்து மார்க் குறைப்பாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மீட்டரா சென்டிமீட்டரா அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவை ஆன்சர் 3 நீங்கள் எழுதியிருந்தால் போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால இதை பற்றி யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக எழுதி ஃபார்முலா எல்லாமே எழுதிருக்கீங்க, ஆன்சர் 3 போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திராணி கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸில் ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பிக்கு பார் போட்டுட்டேன், எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி அப்படிங்கிறது வேற, ஏ டாட் பி பார் அப்படிங்கிறது வேற. அதனால உங்களுக்கு ஆன்சர் கீழே வந்து அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்களோ அந்த மார்க் வந்து கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து வேற மீனிங் வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த ½ மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தர்ஷினி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கன்ஃபார்மாக ஏப்ரல் 20க்குள்ளே முடிஞ்சிடும் தானே சார் பேப்பர் வேல்யூவேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 20க்குள்ளே கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் எப்போவுமே வந்து இந்த தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அவங்க தான் வந்து ரொம்ப லேட் ஆக்குவாங்க, ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை பொறுத்து தான் வந்து கேம்ப் வந்து முடியும். நெக்ஸ்ட்டு சஞ்சீவ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, பயோ பேப்பர் வந்து நான் வந்து சென்டம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் ரீசெக்கிங் திரும்பி செக் பண்ணதுக்கப்புறம் மார்க் வந்து சப்போஸ் மிஸ்டேக் கண்டுபிடிச்சு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் எப்போ வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் அதாவது ஏஇ வந்து திருத்துவாங்க, அவங்க சென்டம் போட்டாங்கன்னா அதுக்கடுத்து எஸ்ஓ வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சிஇ செக் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர் செக் பண்ணுவாங்க. எதுலேயுமே வந்து அவங்க மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் குறைக்க மாட்டாங்க. அதே போல் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் மே 8 தான் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து டேட் வந்து டிக்ளேர் பண்ணல. ஸோ மே 8 தான் வந்து மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நேம் மென்ஷன் பண்ணவங்களோட கமெண்ட் மட்டும் தான் நான் வந்து ஆன்சர் போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 1. ஸோ அடுத்த வீடியோ பார்ட் 2ல் வந்து ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.